ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SPR வீல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீலக்கடல், வெள்ளை மணல், பசுமையான இயற்கை, வண்ணமயமான மீன்கள், அழகான பவளப்பாறைகள், கடலுக்குள் நீந்தும் கடல் ஆமைகள், இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் காண முடியும் என்றால் அதுதான் அந்தமான் தீவுகளின் அழகிய ஷாஹீத் தீவு. முன்பு நீல் தீவு என்று அழைக்கப்பட்ட இந்த தீவு இன்று ஷாஹீத் தீவு என்ற பெயரில் அறியப்படுகிறது. அமைதியான கடற்கரைகள், கண்ணை கவரும் நீல நிற கடல், இயற்கையான பாறை அமைப்புகள் மற்றும் அற்புதமான கடல்வாழ் உயிரினங்கள் இந்த தீவின் முக்கிய சிறப்புகளாகும். இந்த வீடியோவில் ஷாஹீத் தீவின் அழகான கடற்கரைகள், இயற்கை காட்சிகள், கடலுக்குள் இருக்கும் வண்ணமயமான மீன்கள் மற்றும் பவளப்பாறைகள், சுற்றுலா அனுபவம் மற்றும் இந்த தீவின் முக்கியமான தகவல்கள் அனைத்தையும் பார்க்க போகிறோம். அப்படியானால் வாருங்கள் நண்பர்களே, அண்டமானின் இயற்கை சொர்க்கமான ஷஹீத் தீப்பை நம்முடன் சேர்ந்து சுற்றி பார்ப்போம். SPR வீல்ஸ் டிராவலர், டிராவல், எக்ஸ்ப்ளோர் மற்றும் டிஸ்கவர். ஷாஹீத் தீவின் கடற்கரையில் முதலில் நம்மை கவர்வது வெள்ளை நிற மென்மையான மணலும் தெளிவான நீலப்பச்சை நிற கடல் நீரும் தான். கரையை நோக்கி வரும் அலைகள் மெதுவாக மணலில் மோதும்போது உருவாகும் காட்சிகள் மிகவும் ரம்யமாக இருக்கும். கடற்கரையை சுற்றி நிற்கும் உயரமான தென்னை மரங்கள், பசுமையான தாவரங்கள் மற்றும் அமைதியான கடல் இணைந்து ஒரு இயற்கை ஓவியம் போல காட்சியளிக்கின்றன. காலை நேரத்திலும் மாலை சூரியன் மறையும் நேரத்திலும் இந்த இடத்தின் அழகு இன்னும் அதிகமாக தெரியும். வண்ணமயமான மீன்களின் உலகம் கடற்கரையிலிருந்து கடலுக்குள் செல்லும்போது தெளிவான நீருக்குள் வண்ணமயமான சிறிய வெப்பமண்டல மீன்கள் கூட்டமாக நீந்துவதை பார்க்க முடியும். நீல நிற மீன்கள், மஞ்சள் நிற மீன்கள், ஆரஞ்சு நிற மீன்கள், கருப்பு வெள்ளை கோடுகள் கொண்ட மீன்கள், பல வண்ணங்களில் காணப்படும் ரீஃப் ஃபிஷ், இவை பவளப்பாறைகளை சுற்றி கூட்டமாக நீந்தும் போது நீல கடலுக்குள் ஒரு வண்ண ஓவியம் நகர்வது போல தோன்றும். காரல் ரீஃப் காட்சி, கடலுக்குள் இருக்கும் பவளப்பாறைகள் இந்த அனுபவத்தை இன்னும் சிறப்பாக்குகின்றன. பல்வேறு வடிவங்களிலும் நிறங்களிலும் காணப்படும் காரல்ஸ், சிறிய மீன்கள் மற்றும் பிற கடல்வாழ் உயிரினங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு அழகான அண்டர் வாட்டர் வேர்ல்டை உருவாக்குகின்றன. சில பகுதிகளில் கடல் ஆமைகளையும் காணும் வாய்ப்பு இருக்கிறது. ஷாஹீத் தீவின் மிகவும் பிரபலமான இயற்கை அதிசயங்களில் ஒன்று நேச்சுரல் ராக் ஆர்க் / நேச்சுரல் பிரிட்ஜ். இது குறிப்பாக லக்ஷ்மன்பூர் பீச் பகுதியில் காணப்படும் அழகான இயற்கை பாறை அமைப்பாகும். இந்த ஆர்க் எப்படி உருவானது? இந்த இயற்கை பாறை வளைவு மனிதர்களால் கட்டப்பட்டது அல்ல. கடல் அலைகள், காற்று மற்றும் நீண்டகால இயற்கை அரிப்பு ஆகியவற்றின் தாக்கத்தால் பாறையின் ஒரு பகுதி மெதுவாக அரிக்கப்பட்டு நடுவில் திறப்பு உருவாகி இந்த வளைவு போன்ற அமைப்பு ஏற்பட்டுள்ளது. ஆண்டுகள் கடந்து கடலின் தொடர்ச்சியான தாக்கத்தால் பாறையின் பலவீனமான பகுதிகள் அகன்று மீதமிருந்த உறுதியான பாறை பகுதி ஒரு பெரிய இயற்கை வளைவு போல காட்சியளிக்கிறது. ஏன் இந்த இடம் மிகவும் அழகாக இருக்கிறது? ஆர்க்கின் பின்னணியில் இருக்கும் நீலக்கடல், பசுமையான தீவு, பாறைகள் மற்றும் வெள்ளை மணற்கரை ஆகியவை ஒன்றாக சேர்ந்து அற்புதமான காட்சியை உருவாக்குகின்றன. குறிப்பாக காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் சூரிய ஒளி பாறை வளைவின் வழியாக கடலில் விழும் காட்சி மிகவும் அழகாக இருக்கும். சன்செட் நேரத்தில் வானத்தின் நிறம் மாறும்போது
இந்த நேச்சுரல் ஆர்க் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க மிகவும் சிறந்த இடமாக மாறுகிறது. ஆயிரத்து 1960களின் பிற்பகுதியில் குடியேறிகள் வரும் வரை ஷஹீத் தீவு அப்போது நீல் தீவு என்று அழைக்கப்பட்டது. மக்கள் வசிப்பிடமற்றதாக இருந்தது. ஸ்வராஜ் தீவு அப்போது ஹேவ்லாக் தீவு என்று அழைக்கப்பட்டது. போலவே ஷஹீத் தீவில் குடியேறியவர்களில் பெரும்பாலோர் முன்னாள் கிழக்கு பாகிஸ்தானில் இருந்து வந்த அகதிகளாவர். 1971 வங்காளதேசத்தின் சுதந்திர போருக்கு முன்னதாக அங்கு இந்துக்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலை மற்றும் கட்டாய வெளியேற்றத்தை தொடர்ந்து இவர்கள் இங்கு வந்தனர். இத்தீவு ரிச்சியின் தீவு கூட்டத்தின் ரிச்சியின் ஆர்கிபெலாகோ ஒரு பகுதியாகும். இது ஸ்வராஜ் தீவுக்கும் ரோஸ் தீவுக்கும் இடையில் அமைந்துள்ளது. இது ஒப்பீட்டளவில் சமமான நிலப்பரப்பை கொண்ட தீவு என்பதால் இதன் பெரும் பகுதி நெல் சாகுபடிக்கு ஏற்றதாக கருதப்பட்டது. துரதிர்ஷ்டவசமாக இதன் விளைவாக ஷஹீத் தீவில் மிக குறைந்த அளவே காடுகள் எஞ்சியுள்ளன. எஞ்சியிருக்கும் காடுகளும் பெரும்பாலும் தீவின் வடமேற்கு பகுதியில் உள்ள பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலேயே அமைந்துள்ளன. காடுகள் குறைவாக இருப்பதால் ஹேவ்லாக் தீவை விட ஷஹீத் தீவில் வெப்பநிலை 1 அல்லது 2 டிகிரி அதிகமாகவே காணப்படுகிறது. ஷாஹீத் தீவின் இயற்கை அழகு உயரமான தென்னை மரங்கள், கடற்கரையை சுற்றி உயரமாக வளர்ந்திருக்கும் தென்னை மரங்கள் கடற்கரைக்கு ஒரு அழகான வெப்பமண்டல தோற்றத்தை வழங்குகின்றன. கடல் காற்றில் தென்னை இலைகள் அசையும் காட்சி இந்த தீவின் அமைதியான இயற்கை சூழலை இன்னும் அழகாக்குகிறது. தெளிவான நீலக்கடல் ஷாஹீத் தீவின் மிகப்பெரிய சிறப்பு அதன் தெளிவான நீல பச்சை நிறக்கடல். ஆழம் மற்றும் வெளிச்சத்தை பொறுத்து நீரின் நிறம் மாறுவது கண்களுக்கு விருந்தாக இருக்கும். அமைதியான நேரங்களில் கடலின் அடிப்பகுதியில் உள்ள பாறைகள் மற்றும் கடல்வாழ் உலகத்தையும் சில இடங்களில் பார்க்க முடியும். அழகான கடற்கரை, மென்மையான மணல், கடல் அலைகள் மற்றும் இயற்கையான கடற்கரை சூழல் ஒன்றாக இணைந்து மிகவும் அழகான காட்சியை உருவாக்குகின்றன. கடற்கரையில் நடந்து செல்லும்போது கடலின் அலைச்சத்தமும் குளிர்ந்த காற்றும் பயண அனுபவத்தை மறக்க முடியாததாக மாற்றுகின்றன. இயற்கையான பாறைகள், கடற்கரையோரத்தில் காணப்படும் இயற்கையான பாறைகள் இந்த இடத்திற்கு தனித்துவமான தோற்றத்தை வழங்குகின்றன. குறிப்பாக நேச்சுரல் ராக் ஆர்க் போன்ற பாறை அமைப்புகள் கடலின் இயற்கை அரிப்பு எவ்வாறு அழகான வடிவங்களை உருவாக்குகிறது என்பதை காட்டுகின்றன. பசுமையான தாவரங்கள் ஷாஹீத் தீவின் கடற்கரை பகுதிகளை சுற்றி காணப்படும் பசுமையான மரங்களும் தாவரங்களும் தீவின் இயற்கை அழகை மேலும் அதிகரிக்கின்றன. நீலக்கடலுடன் இணைந்து காணப்படும் இந்த பசுமையான பின்னணி ஒரு இயற்கை ஓவியம் போல காட்சியளிக்கிறது. சிறிய கடல்வாழ் உயிரினங்கள் கடற்கரையோரத்தில் அலைகள் பின்வாங்கும் நேரங்களில் சிறிய சிப்பிகள், நண்டுகள் மற்றும் பிற சிறிய கடல்வாழ் உயிரினங்களை காணும் வாய்ப்பு உள்ளது. இவை அனைத்தும் இந்த கடற்கரை வெறும் மணல் மற்றும் கடல் மட்டுமல்ல, பல்வேறு உயிரினங்கள் வாழும் ஒரு இயற்கை சூழல் என்பதையும் நமக்கு உணர்த்துகின்றன. இது ஒரு சாதாரண கடற்கரை அல்ல, இயற்கையும் கடலும் இணைந்து உருவாக்கிய ஒரு அழகான தீவு சொர்க்கம். நண்பர்களே, ஷாஹீத் தீவு கடற்கரையில் காணக்கூடிய மற்றொரு அழகான இயற்கை காட்சி இந்த கிராஸ் வேவ்ஸ். 2 வெவ்வேறு திசைகளிலிருந்து வரும் கடல் அலைகள் ஒன்றையொன்று சந்திக்கும் போது அவை குறுக்காக கடந்து செல்லும் ஒரு தனித்துவமான அலை வடிவம் உருவாகிறது. சில நேரங்களில் அலைகள் ஒன்றுடன் ஒன்று மோதுவது போலவும், சில நேரங்களில் எக்ஸ் வடிவத்தில் ஒன்றை ஒன்று கடந்து செல்வது போலவும் காட்சியளிக்கும். கடலின் அடிப்பகுதி, பாறைகள் மற்றும் கடற்கரையின் இயற்கையான அமைப்பு ஆகியவை அலைகளின் இயக்கத்தை மாற்றுவதால்
இந்த அலைகளின் வடிவம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். நீல நிற கடலில் வெள்ளை நுரையுடன் 2 திசைகளில் நகரும் அலைகள் ஒன்றையொன்று கடக்கும் காட்சி உண்மையிலேயே கண்கொள்ளா காட்சி. இயற்கையின் இயக்கத்தை நேரடியாக கண்முன்னே பார்க்க முடியும் ஒரு அற்புதமான தருணம். இதுதான் ஷாஹீத் தீவின் கிராஸ்வேவ் காட்சி. ஷஹீத் தீவு க்ளோசிங் ஸ்கிரிப்ட். நண்பர்களே, இதோ நம்முடைய ஷஹீத் தீவு பயணம் இனிதாக நிறைவுக்கு வருகிறது. அழகான வெள்ளை மணற்கரைகள், தெளிவான நீலக்கடல், உயரமான தென்னை மரங்கள், பசுமையான இயற்கை, வண்ணமயமான கடல்வாழ் உயிரினங்கள், இயற்கை உருவாக்கிய பாறைகள் மற்றும் அற்புதமான நேச்சுரல் ஆர்க் ஒவ்வொன்றும் இந்த தீவின் தனித்துவமான அழகை நமக்கு காட்டுகின்றன. கடலில் சந்திக்கும் அலைகளின் அழகு முதல் கடலுக்குள் இருக்கும் வண்ணமயமான மீன்களின் உலகம் வரை, ஷாஹீத் தீவு உண்மையிலேயே இயற்கையை ரசிக்க விரும்பும் அனைவருக்கும் ஒரு மறக்க முடியாத பயண அனுபவத்தை வழங்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற அழகான பயண இடங்களை தொடர்ந்து பார்க்க SPR வீல்ஸ் டிராவலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு புதிய அழகான பயண அனுபவத்துடன் சந்திப்போம். அதுவரை டிராவல், எக்ஸ்ப்ளோர் மற்றும் டிஸ்கவர். SPR வீல்ஸ் டிராவலருடன் உலகை சுற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.